செக்கச்சவேல் இருக்கும் இந்த செம்பருத்தி பூ, டல்லா இருக்கு. அதுக்கு நீ தான் காரணம். இந்த குளோபல் வார்மிங்னால என்னாச்சு, பனி பிரதேசம் எல்லாம் அப்படியே உருகுது. பாப்பா நல்லா சாப்பிட்டு மத்தியானம் தூங்கலான்னு பார்த்தா சரியா கரண்ட்டை கட் பண்ணி விட்டுட்டான். எல்லாம் நம்ம நேரம். ஐயோ ஐயோ கஷ்டம் இருக்கு. கரண்ட் எப்பமா வரும் யாருக்குடா தெரியும்? நீ வேணா போய் பக்கத்து வீட்டில் கேட்டு சொல்லு. பக்கத்து வீட்டில் ஈபியில் வேலை செய்கிறாங்க பாரு. ஆமாம் ஒரு இன்வெர்டர் வாங்கி போடான்னு சொன்ன, கேட்குறியா நீ? உனக்கு என்ன இன்வெர்டர் தானே வேணும்? ஆமாம், காசு கூட வாங்கி வைக்கிறேன். அது சரி. அப்போல்லாம் ஃபேன் இல்லைனாலும் இருக்க முடியாது, இப்போ ஏசி இல்லைனால இருக்க முடிய மாட்டேங்குது. ஐயோ புழுகுமா இருக்குடா. மாடி போவோம், ஃப்ரெஷ்ஷாக ஏதாவது வரும். என்ன சொல்ற? கரெக்டு தான். சரி நீ போ, நான் சேர் கொண்டு வந்துடுறேன். பாப்பா இப்போதான் உருப்படியா ஒன்று சொன்னோம். எங்கேமா பார்க்குற? செம்பருத்தி பூ தான்டா. நாங்கெல்லாம் சின்னப்போ செக்கச்சவேல் இருக்கும் இந்த செம்பருத்தி பூ, இப்போ என்னடா டல்லா இருக்கு. அதுக்கு நீ தான் காரணம். எதுக்கு? இதுக்கும் எனக்கும் என்னடா காரணம்? சொல்கிறேன் கேளு. நம்ம எல்லாரோட வீட்லையும் பார்த்தீங்கன்னா ஏசி, ஃப்ரிட்ஜ் எல்லாம் ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுற ஒரு பொருள். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிஎஃப்சி அப்படின்ற ஒரு சப்ஸ்டன்ஸ் வெளியே வருது. இதை நம்ம குளோரோ ஃப்ளோரோ கார்பன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம ஓசோன் லேயருக்கே வருவோம். ஓசோன் லேயர் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனால் செய்யப்பட்ட ஒரு லேயர். இது பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனோட 3 மாலிகூல்ஸ், அதாவது O1, O2, O3 மூணுமே சேர்த்தா O3ன்னு வரும். இந்த மாலிகூல்ஸால் செய்யப்பட்ட ஒரு சப்ஸ்டன்ஸ். இதுதான் நம்ம எர்த்தை சில்லுனும் ரொம்ப ஹீட் ஆகாமவும் இந்த யூவி ரேடியேஷன் வராமையும் பார்த்துக்குது. இப்போ இதனால என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, நம்மளோட கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த பனி பிரதேசத்துல அதெல்லாம் பனி உருகாம காப்பாத்திட்டு இருந்துச்சு. ஆனா இந்த குளோபல் வார்மிங்னால என்னாச்சு, நீங்க நியூஸ்ல கேள்விப்பட்டிருப்பியே, இந்த பனி பிரதேசம் எல்லாம் அப்படியே உருகுது, வெள்ளமா ஓடுது அப்படின்ட்டு. இந்த மாதிரி நிறைய காசஸ் நம்ம கிளைமேட்டுக்கு வருது. இது அதோட நிக்கிறது இல்ல. இந்த யூவி ரேடியேஷன் சொன்னல, அதுல 2 வகை இருக்கு. UVA, UVB அப்படின்ற 2 டைப்ஸ் இருக்கு. இது நம்மளுக்கு மட்டும் தான் ஹார்ம்ஃபுல்லா அப்படின்னு பார்த்தா கிடையவே கிடையாது. விலங்குகளுக்கும் ஹார்ம்ஃபுல், அது மட்டும் இல்லாம பிளான்ட்ஸுக்குமே ஹார்ம்ஃபுல்லா இருக்கு. இப்போ பிளான்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா ஃப்ளவர்ஸ் இருக்குல்ல, அதுல போலன்ஸ் அப்படின்ற ஒரு பொருள் இருக்கு. இதுதான் ஃப்ளவரோட ரீப்ரொடக்ஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதை காப்பாற்றுறதுக்காக இந்த ஃப்ளவர் என்ன பண்ணுது, தன்னோட யூவி பிக்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகுது. எப்போனா இந்த ஓசோன் லேயர் டிப்ளீட் ஆகிட்டே இருக்கும்போது இது இன்க்ரீஸ் பண்ண என்ன ஆகுதுன்னா, அதுவே ஒரு க்ரீன் ஹவுஸ் எஃபெக்டாக கிரியேட் ஆகிட்டு உள்ள இருக்கிற போலன்ஸ் இருக்கு இல்லையா, அதுவே அந்த சூடு தாங்க முடியாம அவிஞ்சு போறது கூட வாய்ப்பு இருக்கு. இது மட்டும் இல்லாம இந்த நான் கலரை பத்தி பேசிட்டு இருந்தோம்ல, இந்த பிக்மெண்ட் இன்க்ரீஸ் ஆறதால ஒரு பிரைட்டா இருக்கிற ஒரு ஃப்ளவர் கூட அப்படியே பிரைட்னஸ் கம்மியே பேலாக வாய்ப்பு இருக்கு. இது அவங்க யூவி கேமரா வச்சு கூட செக் பண்ணி பார்த்திருக்காங்க நம்ம சயின்டிஸ்ட் எல்லாருமே. இப்போ 1941ல இருந்து 2017 வரையும் பண்ண ரிசர்ச் படி பாத்தீங்கன்னா, இந்த பிக்மெண்டேஷன் இருக்குல்ல, யூவி பிக்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொன்னேனே, அது ஒவ்வொரு வருஷமும் 2% இன்க்ரீஸ் ஆயிட்டே போயிருக்கு. ஓகே, இன்னொரு இம்பார்ட்டன்டான கான்செப்ட் இருக்கு. நம்ம தேனி தெரியும்ல, ஹனி பீஸ், இதுதான் மகரந்த சேர்க்கை நடக்கிறதுக்கான ஒரு முக்கியமான உயிரினமா இருக்கு. என்ன ஆகுது, ஒரு பிரைட் கலரை பார்த்தா அது அட்ராக்ட் ஆகும், பேல் கலரை பார்த்தா அதை அவாய்ட் பண்ணிட்டு போகும். இந்த பிக்மெண்டேஷன் இன்க்ரீஸ் ஆகிறதுனால அந்த கலரோட பிரைட்னஸ் கம்மி ஆகிட்டே போகுது. இந்த ஹனி பீஸ்ல அந்த ஃப்ளவர்ஸ் அவாய்ட் பண்ணிது, வேற ஏதாவது ஃப்ளவர் இருக்குமான்னு தேடி போயிடுது. ஸோ இதனால என்ன ஆகுது, ஃப்ளவரோட வெரைட்டிஸோ இல்லை ரீப்ரொடக்ஷனும் கம்மி ஆயிடுது. இதெல்லாம் தான் காரணம். அதுக்கு தாம்மா சொன்னேன், நம்ம ஏசி போடுறதுக்கும் இந்த ஃப்ளவர் கலர் போடுறதுக்கும் ரிலேஷன் இருக்கு அப்படின்ட்டு. தெளிவா புரியுது. நீ சொல்றபடி பார்த்தாக்கா நம்ம வீட்டில் ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ணக்கூடாது, ஏசி யூஸ் பண்ணக்கூடாது, ஏன் ரோட்ல போகும்போது கார்ல கூட போகக்கூடாது. எப்படிடா வாழ முடியும்? இதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. அதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மெத்தட் என்னன்னா, மாமத்தை கொண்டு வர போறாங்க. மாமத்தா? ஆமா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சயின்ஸ் டேஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை அமுக்கிடுங்க. அப்பதான் எங்களோட ஃபியூச்சர் வீடியோ அப்டேட்ஸ் உங்களை ரீச் ஆகும். பை.